சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் ஜிவி இசையில் அருண் விஜய் நடித்துள்ள வணங்கான் திரைப்படம் இன்று முதல் உலகமெங்கும் வெளியாகியுள்ளது. பல தடைகள் வரும். கொஞ்சம் நல்ல படம் பல தடைகள் வரும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா. எதிர்பார்க்க இடத்துல வரவேற்பு கொடுத்தாங்க. இந்த அன்புக்காக தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. அவரோட படம் பாலா படம் சார்னாலே எப்பயும் போல அதே கதை தான். எல்லாமே இதுதான். ஒரு ஊனமுற்றவங்களா இருக்கிறவங்களோட வழிய ஒரு ஊனமுற்றவங்களுக்கு தான் தெரியணும்னு சொல்லி அதை காட்சி மிகப்படுத்தாம எல்லாருக்கும் புரியுற மாதிரி தெளிவா பாலா சார் தோனியில பண்ணிருக்காரு. நான் ஒண்ணு சூர்யா சார் மிஸ் பண்ணிட்டார். அருண் விஜய் சாருக்கு அது நல்ல இது. இப்ப இவருக்கு திருப்பி கம்பேக் மாதிரி படம் வேற லெவல். பாலா படம்ன்றது செகண்ட் ஹாஃப்ல தான் அங்க நின்று பேசிருக்கு. நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் நீங்க போய் பாருங்க. நீங்களே பார்த்து படம் நல்லா இருக்கும். மனஜான் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். இது பெண்களுக்கான படம். முக்கியமா குடும்பத்தோட பார்க்கணும் இந்த படத்தை. படம் பெண்களுக்கான படம். இது நல்ல கருத்து இருக்குது. இந்த சமூகம் எல்லாருமே அதை ஏற்று படம் பார்க்கணும். படத்துல அண்ணன் பேசலன்னா படம் பார்த்துட்டு வராங்களே இந்த படம் பேச வைக்குது. பிரேக் போயிட்டு வந்த உடனே சீட் விட்டு நாங்க யாருமே திரும்பவே இல்லை. ஃபுல் எல்லாமே ஸ்கிரீன்ல தான் இருந்தோம். அந்த அளவுக்கு கரெக்டா பண்ணிருக்காரு. எல்லாமே இருக்கு. எந்த குறையுமே இல்லை. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் பாலம் தாங்க. செகண்ட் ஹாஃப்ல பாலம் தாங்க. எங்கெங்கெல்லாம் என்னென்ன பேசணுமோ கரெக்டா பேசியிருக்காரு. கரெக்டா இருக்கு. நல்லா இருக்கு. சமுத்திரகனி நல்லா பண்ணிருக்காரு. மிஷ்கின் சார் பயங்கரமா பண்ணிருக்காரு. சோ நல்லா இருக்கு படம். எல்லாரும் கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் பார்க்கலாம். தெளிவா நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கு. ஓகேவா தான் இருக்கு படம். நல்லா இருக்கு. ஆக்டிங் ஓகேவா இருக்கு. சிஸ்டர் சென்டிமெண்ட் இருக்கு. திரும்ப பார்க்கலாம். அருமையா இருக்கு. செம்ம கேரக்டர். அவருக்கு கண்டிப்பா தேசிய விருது கிடைக்காது. கண்டிப்பா படம் வேற லெவலில் இருந்தது. கிளைமேக்ஸும் தான் இப்போ படம் எட்டிங் பார்த்தீங்கன்னா வனாங்க ஒரு கார்டு பேஸ் பண்ணியும் அப்படின்னு தான் படத்துக்கு உள்ள வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது கார்டு பேஸ் பண்ணி இல்லை, ஒரு அண்ணன் தங்கச்சியோட பாசத்தை அவருக்கு பூஸ் பம்பே மறுபடியும் அவரோட ஸ்டைல காமிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. வழி அந்த மாற்றுத்திறனோட வழிகள் நல்லா காமிச்சிருக்காரு. சூப்பரா இருக்கு. நல்லா பிரமாண்டமா இருக்கு. அப்படியே அருண் விஜய் செதுக்கிறாரு. அருண் விஜய் ஸ்கிரீன்ல வந்தாருன்னா அவரை மட்டும் தான் பார்க்க முடியுது. ஒரு ஒருத்தர் பேசிதான் கவர் பண்ணுவாங்க. ஆனா அருண் விஜய் பேசாம அந்த படத்தை ஃபுல்லா கவர் பண்ணிட்டாரு. அப்படியே அவரு நடிப்பு நல்லா வேற லெவல் இருக்கு. மாற்றுத்திறனாளி வழியை தான் சொல்றாரு. பாலாவுமே அதாவது ஒடுக்கப்பட்டவங்களோட வழியை சொல்லுவார் இல்லையா, இதுல மாற்றுத்திறனாளி வழியை சொல்லியிருக்காரு. சொன்ன விதம் நல்லா இருக்கு. ஏன்னா பாக்குற ஒவ்வொரு ஆண்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் சாங் நல்லா பண்ணிருக்காரு. வேற லெவல்ல பண்ணிருக்காரு. எல்லாமே பார்க்கலாம். எல்லாருமே குடும்பத்தோட பார்க்கலாம். பொதுவா ஆண்கள் பார்க்க வேண்டிய படம். இருக்கிறத காமிச்சிருக்காரு. அப்படி காமிச்சாதான் புரியும், ஜனங்களுக்கு புரியும். 2025 ஏன்னா பெண்கள்ல பார்த்தாலே கொலை பண்ணி புதைச்சிருவேன்ற மாதிரி தூக்கி தொங்க விட்ட மாதிரி பாலா அண்ணன் இந்த படத்தை மிக சிறப்பா எடுத்திருக்காரு.
கண்டிப்பா புழுக்கம் ஏற்படுறப்ப கொஞ்சம் மழை பெஞ்ச மாதிரி பாட்டு வந்து சூப்பரா இருந்துச்சு. ஓகேவா, ஜாலியா அப்படியே போயிடுச்சு. 2வது பாட்டு இறுக்கம் ஏற்பட்டு அப்படியே சீட்லயே உட்கார வச்சு என்னை 3/4 மணி நேரம் அழுக விட்டுட்டாரு. ஓகேவா, பெண் பிள்ளைங்க வந்து இந்த ஊனமுற்ற பிள்ளைங்க பிறந்துட்டா இந்த அந்த அந்த அதை சம்பந்தப்பட்ட அந்த பெற்றோர்கள் வந்து நீங்களாம் ஒரே இடத்துல போய் ஒரே ஆக்ஷன்ல இருந்துக்கணும் அப்படின்னு விட்டுருவாளுங்க. ஓகேவா, அவளுங்களுக்கு தான் அந்த இதை சொல்றேன். ஓகேவா, அப்படி விடக்கூடாது. ஓ சுமைய நீ சுமக்கணும். அந்த இடத்துல ஒரு தப்பு நடக்குது. அந்த இடத்துல அருண் விஜய் நடிக்கலப்பா, அப்படியே வாழ்ந்து இருக்குது. இது வரைக்கும் என் தம்பி தான் ஆகுது. பிரியம் படத்துல எல்லாம் என் தம்பி என்ன நடிக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த படத்தை வந்து ஃபுல்பில் பண்ணிடுச்சு. எத்தனாவது படம் தெரியல அருண் விஜய்க்கு. அப்படி வந்து ஒரு நடிப்பை நடிச்சு 2 பேர்த்த பாலியல் பிரச்சனையில தான் பார்த்ததுக்கு. ஓகேவா, பார்க்க கூட கூடாது இல்லடா, பெண்கள்லாம் பார்க்க கூட கூடாதுடா. பெண்கள்னா நீங்க வந்து சாஸ்தாகமா சரஸ்வதியா லட்சுமியா பார்வதியா தான் பார்க்கணும். நீ பாறையில போற மாதிரி பார்த்தனா உன்னை பாறையில ஏத்துறதுக்கு அருண் விஜய் வருவாரு, பாலா சாரு வருவாரு. இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் நமக்கு தேவை. விட்டுட்டோன்னு வச்சுக்க, இது அரசியல் ஆனாலும் பரவாயில்ல, மணிப்பூர் மாதிரி ஆயிரும். தமிழ்நாட்டுல தான்டா பெண்களுக்கு மான மரியாதை எல்லாம் இருக்குது. ஓகேவா, இன்னைக்கு ஒரு கற்புக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு இருக்குது. மத்த எந்த நாட்டிலயும் நமக்கு அக்ரிமெண்ட் கிடையாது. ஓகேவா, இந்த படத்தை பார்த்து மத்த நாட்டுக்காரனும் படம் எடுத்து போட்டு அந்த வீட்டு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும். புரியுதா நான் சொல்றது? விழிப்புணர்வு கொடுக்கணும். அப்படி 2025ல பாலா அண்ணன் எடுத்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கண்டிப்பா வெற்றி அடையும். படம் அப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காரு. கண்டிப்பா கண்ணு தெரியாத பிள்ளைகளை பெற்றவங்க, ஊனமுற்ற பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துட்டு உங்களால முடிஞ்சா நீங்க வச்சு பாருங்க. இல்லைன்னா குடும்பத்தோட ரசத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு சாவுங்கன்ற அதுங்களை கொண்டு போய் அனாதையா விட்டுட்டு அந்த இடத்துல தப்பு நடக்கிறதுக்கெல்லாம் அருண் விஜய் மாதிரிலாம் ஒரு ஆள்லாம் கேரக்டர் வைஸா வர மாட்டாங்க. சினிமாவுக்கு அது ஒத்து வரும். ஆனா மனுஷனா வந்து ஒரு ஒத்து வராது. எத்தனை இடங்கள்ல அந்த மாதிரி நடக்குதோ எதை தட்டி கேட்க முடியும்? தட்டி கேட்கறதுக்கு பாத்ரூம்ல போய் கேமரா வைக்க முடியுமாடா? உள்ளார ஒருத்தன் தானா சொல்லு? அந்த இடத்துல மட்டும் தான் கேமரா வைக்க முடியாது. அந்த இடத்துலயும் போய் தொல்லை கொடுக்குறானுங்க பாடுறா. அதை தாண்டா எடுத்து காட்டியிருக்காரு. மத்ததெல்லாம் கதையா நான் சொல்லி லைட்டா 1 தான் சொல்லியிருக்கேன். நீங்க போய் படமா பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பாடமா தெரியும். ஓகே.